மழைக்காலம் அப்படின்னாலே பல பேருக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு அது பயத்தை தரும் காலம் அப்படின்னு பல பேருக்கு தெரியாது. ஓப்ரோபோபியா என்ற பிரச்சனை காரணமா மழை பெய்யும் நேரங்கள்ல ஒரு வகை பயத்தோடு இருக்கும் நபர்களும் இருக்காங்க. சொல்ல போனா விவேக் ஒரு படத்துல மழையை பார்த்து பயந்து பயந்து ஒளிஞ்சுப்பாரு. கிட்டத்தட்ட இவங்களோட மனநிலையும் அப்படிதான் இருக்கும். மழையை பார்த்தாலே ஒரு பயம் கொண்ட இந்த மனநிலைக்கு ஓப்ரோபோபியான்னு பேரு. ஓப்ரோ என்ற கிரேக்க சொல்லுக்கு மழை அப்படின்னு அர்த்தம், போபியா என்பது பயம். ஓப்ரோபோபியா நிலையை அனுபவிக்கும் நபர்கள் மழை பெய்யும் சத்தத்தை கேட்டாலே பதட்டம் அடைவாங்க. சிலருக்கு இதய துடிப்பு அதிகரிக்கும், ஒரு சிலருக்கு திடீர்னு வேர்வையும் சிந்துவாங்க. சிலர் ஜன்னல் வழியே மழை விழுவதை பார்க்கவும் பயப்படுவாங்க. இந்த ஓப்ரோபோபியா பிரச்சனை பொதுவா குழந்தை பருவத்தில் இருந்துதான் ஆரம்பமாகுது. சிறு வயதில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு மன அழுத்தமான அனுபவமும் இதுக்கு ஒரு காரணமா கூட இருக்கலாம். மழை காலத்துல இத்தகைய பயம் கொண்டவங்க வெளியே போகிறத தவிர்ப்பாங்க. சிலர் வீட்டுக்குள்ளும் பாதுகாப்பா இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சு மழை வரும் சத்தத்தை கேட்டாலே ஜன்னல்ல மூடி காதை மூடிடுவாங்க. இதுக்கெல்லாம் தீர்வு மனநல ஆலோசனை வழியா தான் கிடைக்கும். குறிப்பா காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி எனப்படும் சிகிச்சை முறை மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இன்னைக்கு ஓப்ரோபோபியா கொண்டவர்கள் எதிர்கொள்ளும் மனநிலை பெரிதா கவனிக்கப்படாம இருக்கு. மழைக்கு என்ன பயம் அப்படின்னு சாதாரணமா எடுத்துப்பாங்க. ஆனா இது உண்மையிலேயே ஒரு மனநல பிரச்சனை அப்படின்றத புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஓப்ரோபோபியா இருக்கவங்களை விமர்சிக்காம அவங்களுக்கு ஆதரவா இருந்து தேவைப்பட்டா மனநல நிபுணரை போய் பார்த்து கன்சல்ட் பண்றது ரொம்பவே நல்லது. மறக்காம இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.